யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் இந்த இடத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். நிறைய வசனம் அந்த இடத்திலே உபவாசம் இருங்கள், அழுது புலம்புங்கள், இப்படியெல்லாம் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஜனங்களுக்கு ஆண்டுடைய கட்டளை பிறப்பிக்கப்பட்டு பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், இப்படி ஆண்டவர் சொல்றார். நீங்கள் உபவாச நாளை நியமித்து எக்காலங்களை ஊதி ஆண்டுடைய பாதத்திலே நீங்கள் காத்திருங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டு பிற்பாடு தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி மறுபடியுமாய் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை ஜனங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட முடியல, வியாதியால், சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற வியாதிகளினால் அநேக பிள்ளைகள் சாப்பிட முடியாம ஒரு சாபக்கேடான வாழ்க்கையை இன்றைக்கு தேசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகமாக மக்கள் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் நோய்கள் அதிகமாய் பரவுகிறது நமக்கே புரியல. புது விதமாக நோய்களுக்கு பெயர்களை டாக்டர் சூட்டி அது ஒரு பெரிய மருத்துவ முகாம் எல்லாம் நடத்தி ஆனாலும் வியாதிகள் குணமாக்கப்படலை. ஹாஸ்பிட்டல் நடத்தி டாக்டருடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது? நாங்கள் முடிந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், கடைசியில கடவுள்கிட்ட தான் இருக்கு. அப்ப பாருங்க, டாக்டருக்கே தெரிகிறது எல்லாமே யார்கிட்ட இருக்குது? கடவுளிடத்தில் மட்டும்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க?